கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர், உயிரோடு இருக்கிறவர். இந்த உயிரோடு இருக்கிறவர் தான் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்க முடியும். உயிரோடு இருக்கிறவர்கள் தான் நம்முடைய வேதனைகளை அறிந்து கொள்ள முடியும். பாடுபட்டவர்கள் தான் பாடுகளை அறிந்து கொள்ள முடியும். வேதனையை அனுபவித்தவர்களாம் வேதனையை அறிந்து கொள்ள முடியும். அந்த வேதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய காரியம் அவர்களுக்கு தெரியும். எனவே நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இந்த பாதைகளிலே நாம் கடந்து செல்கிற அறிந்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் இந்த பாதைகளை அவர் ஏற்கனவே கடந்து வந்திருக்கிறார். எனவே இந்த கால வேளையில் ஒருவேளை உங்கள் பாடுகள், உங்களுடைய நெருக்கங்கள், உங்கள் நிந்தைகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேதனைகள், துக்கங்கள் உங்களை கண்ணீர் வடிக்க வைத்து கொண்டிருக்கலாம். என்ன செய்ய போகிறோம், என்ன நம்முடைய வாழ்க்கையில் நிகழப்போகிறது என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்டதான ஒரு நெருக்கம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படலாம். ஆனால் இவை எல்லாவற்றையுமே கடந்து வந்த இயேசு கிறிஸ்து அதனுடைய உச்சமாகிய மரணத்தையும் சந்தித்து மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து ஜெயமாய் எழுந்து கிறிஸ்துவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் முகத்தில் இருக்க கண்ணீரை துடைக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் படுகிற பாடுகளை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் பாடுபட்ட தெய்வம், நீர் அடிபட்ட தெய்வம், ஆணியிலே தொங்கவிடப்பட்ட தெய்வம், நீர் ரத்தம் சிந்தின தெய்வம், மரணத்தை ருசி பார்த்த தெய்வம், இன்றைக்கு உயிர்த்தெழுந்திருக்கிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர். தேவகுமாரனா இயேசு கிறிஸ்துவே, என் வாழ்க்கையிலே கர்த்தாவே, இன்றைக்கு நான் வடித்து கொண்டிருக்க அந்த கண்ணீரிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது, மரணத்தை ஜெயமாக விழுங்கின இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் கண்ணீரை துடைக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்கள் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார். ஏன்னு சொன்னால் அவர் துக்கம் நிறைந்த ஒரு பாடு அனுபவித்திருமா இருந்தார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எந்த காரியத்துக்காக இந்த கால வேளையில் நீங்கள் துக்கம் மிகுந்து பாடு அனுபவித்து கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்களோ அதை கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளில் நீக்கி போடுவார். எனக்காய் பாடுபட்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்று சொல்லி அவரை விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. இந்த கால வேளை உங்களுக்கு இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி நாளாய், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுகிற ஒரு நாளாய் கர்த்தர் மாற்றி கொடுத்து ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்கள் பாடுகளை, எங்கள் வேதனைகளை, எங்களை கண்ணீரை, எங்கள் துக்கத்தை எல்லாவற்றையும் இந்த பூவுலகிலே நீர் மனுஷகுமாரனாக வாழ்ந்தபோது கடந்து வந்திருக்கிறீரப்பா. எனவே இந்த காலை வேளையிலே கர்த்தா கண்ணீரோடு உதவி எச்சனில்லை, ஒத்தாசி எச்சனில்லை கர்த்தா என்ன செய்ய போகிறோம் என்று திகைத்து கர்த்தாவே, ஒரு மரணம்தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த முடிவா, அடுத்த காரியமா என்று சொல்லக்கூடிய கர்த்தாவே நிலையிலே கலக்கத்தோடு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எல்லா முகங்களில் கண்ணீரை துடைக்கிற தேவனே, இன்றைக்கு என்ன காரியத்துக்காக உங்களுடைய பிள்ளைகள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள், அவளை எந்த காரியம் நெருக்கி கொண்டிருக்கிறது, எந்த ஒரு துயரம் அவர்களை கண்ணீர் வடிக்க வைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியத்தை அறிந்திருக்கிறீரப்பா. அவருடைய வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், கர்த்தா அவருடைய வாழ்க்கையில் இருக்க ஒரு நிந்தையான காரியம், குழந்தை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம், யாராவது அவர்களை கர்த்தாவை இழிவாய் பேசின அந்த வார்த்தையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அவர்களை இன்றைக்கு கண்ணீர் வடிக்க வைத்து கொண்டிருக்கிறப்பா. நீர் கர்த்தாவே எங்களுக்காக துக்கம் நிறைந்த பாடு அனுபவித்தமாக இருந்தீரப்பா. கர்த்தர் நீர் இருந்த கால வேளையில் அப்பா உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர் வடிக்கிற கண்ணீரை அறிந்திருக்கிறீர். அவருடைய துக்கம் சந்தோஷம் மாறும்படியாய் இந்த முகத்தில் கர்த்தாவே காணப்படுகிற கண்ணீரை, கண்களிலே காணப்படுகிற கண்ணீரை நீருடைய காயப்பட்ட கருத்தினால் இயேசுவை துடைத்து இந்த பிள்ளைகள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிவு வர முடியாய் கர்த்தாவே அவருடைய துக்கம் சந்தோஷம் மாற முடியாய் ஒரு அற்புதத்தை அவர்கள் செய்தல்லும் பிதாவே, ஆசீர்வதித்தலும் இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமேன். நிச்சயமாய் உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். உங்கள் துக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுப்பார். அவரை விடத்தில் உங்கள் உள்ளத்தை ஊற்றி விடுங்கள். God bless you.